சபையில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹalleluya. தம் சபையை அன்பு கூர்ந்தா ஏன் தெரியுமா? அது தம் மாம்ச சரீரமாகிய நம்மளாம் அவைகளா இருக்கிறோம். அந்த அவர் தம்முடைய சரீரம், சபை வந்து இயேசு சரீரமா இருக்கிறது, தம்முடைய சொந்த சரீரமா இருக்கிறது. அது அவைகளா தேவ பிள்ளைகள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இயேசு அங்கே அன்பு கூர்ந்தார் சொல்லி பார்க்கிறோம். இப்போ 30 மணி திரும்பி வாசிங்க. நாம் அவர்களுக்கு அவைகளா இருக்கிறோம். கிறிஸ்துவும் தம்முடைய சரீரமாய் சபையில அன்பு கூர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சரீரமான சபை என்னங்கிறது கீழே இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். 30 வாசிங்க. இப்போ அந்த சரீரத்தை அவைகளாகவும் அவர் மாம்சத்துக்கும் அவர் எலும்புக்கும் உரியவர்களா இருக்கு. ஹalleluya. சொந்த மாம்சத்தை அவன் பாய்க்க மாட்டான். அப்படியே இயேசு சரீரமாய் இந்த சபையை, இந்த சபைய மக்களை, அவைகளுக்கு இந்த மக்களை நாமளே தேவன் பாய்க்கிறதை அன்பு கூறுகிறார். ஹalleluya. ரூகாஸ் புரியுதா? அன்புங்கிற எல்லாமே சொந்தம் சொந்தம் சொந்தம்.